தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அசாம் சட்டசபைக்கும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. அசாமின் நகோன் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 227 கோடி ரூபாய் மதிப்பிலான மறுசீரமைப்பு திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். அவர் உரையாற்றும் போது, நாட்டிலிருந்து ஊடுருவல்காரர்கள் அனைவரையும் வெளியேற்ற பாஜக உறுதி பூண்டுள்ளது என தெரிவித்தார். வங்கதேசத்தைச் சேர்ந்த ஊடுருவல்காரர்கள் இங்கிருப்பது சரியா? ஊடுருவல்காரர்களை அப்புறப்படுத்திய அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை பாராட்டுகிறேன். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து சுமார் 1,00,000 பிகாஸ் நிலம், அதாவது 62,000 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. அசாமில் காங்கிரஸ் பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தாலும் இந்த மாநிலத்துக்காக போராடியவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அசாம் மக்களின் அடையாளம், கலாச்சாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த ஊடுருவல்காரர்களை முந்தைய காங்கிரஸ் அரசு தங்களின் ஓட்டு வங்கியாகத்தான் பார்த்தது. அசாம் மட்டுமல்ல, நாடு முழுவதும் அண்டை நாட்டிலிருந்து ஊடுருவியவர்களை பாஜக அரசு கண்டறிந்து வெளியேற்றும். அசாமின் கலாச்சாரம், அடையாளத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, வளர்ச்சியிலும் பிரதமர் மோடி கவனம் கொண்டுள்ளார். அசாமை ஊடுருவல்காரர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற இன்னொரு 5 ஆண்டுகள் வாய்ப்பு தாருங்கள் என்று அமித்ஷா கூறினார். केंद्र में 11 साल तक नरेंद्र मोदी जी की सरकार और यहां 10 साल तक सर्बानंद सोनोवाल और हेमंत बिस्वा शर्मा की सरकार में आए और इन्होंने क्या किया? घुसपैठिए घुसाए, वोट बैंक बढ़ाने के लिए आसाम की संस्कृति का हास किया, आसाम के संस्कार को, आसाम के साहित्य को, आसाम के पहरवेश को, आसाम की पूरी संस्कृति का नीचे ला जाने का काम कांग्रेस ने किया है.